அனைவருக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இப்பொழுது இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் என்ற காவியத்தை கூட்டாக நடத்த வந்துள்ளோம். வாருங்கள், கதையை காணலாம்.
ஒரு கால் சிலம்பை விற்பதற்காக செல்லுகிறான். என்ன நடக்கிறது என்று காண்போமா? யாரம்மா வந்தவர்கள்? வாசம் வச்ச பூமுடிமே யாரோ தெரியலையே, சொல்வாக்கு சொல்லிடம்மா.
இதோ இக்கொல்லர் கூறியவாறு நம் சிலம்பு அக்கல்வனின் கையகத்தில் இருந்தால் அக்கல்வனை கொன்று சிலம்புடன் வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. சிலம்பை நொடியில் கொணர்வேன். வாழ்க மன்னா, வாழ்க நீர் கொற்றம். இனங்கடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் என்னை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாமல் நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன், கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலே தந்த சிறிமன்னனை பற்றி நீ அறிவாயா? பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வழங்க அதன் கண்ணை தேக்கால் என்று கொண்ட மகனையும் அதே தேக்கால் என்று கொண்டானே மணிதேவி சோழர், அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவிற்கு நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு வேற எதையோ கூறிக்கொண்டிருக்கின்றார். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே நீ இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அப்பூரில் பழிராசனுடைய மாசாத்துவானின் மகனாகிய கோவலனின் மகனின் மனைவி நான். ஓ, இப்பொழுது புரிகிறது. அந்த கல்வன்
கோவலனின் மனைவியா நீ? போதும் அண்ணா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பெயரால் என் ஊருக்கு வந்து என் கால் சேவை விற்கும் என் கணவனை அநியாயமாக கொண்டு விட்டாயே. நீ செய்த தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் அங்கு. அது ஏற்புடையதே, அது அறநெறியுமாகும். இதை அனைவரும் அறிவார்கள். உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டிப்பது தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்று நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பு அரசுக்குரிய சிலம்பன்று. அதை வீசும் இதோ என்னிடம் உள்ளது. இந்த சிலம்பு பரல் மாணிக்கங்களால் ஆனது. பெண்ணே, நீ கூறுவது உண்மைதானா? உண்மையாயின் அரசுக்குரிய சிலம்பு பரல் முத்துக்களாலானது. ஆன்றோர் நிறைந்த இந்த வீரர்களே, அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரெங்கே? கோவலனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பை இங்கே கொண்டு வா. பெண்ணே, இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொண்டு மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். உன் மனைவியின் கால் சிலம்பு பரல் முத்துக்களால் ஆனது. ஆனால் ஏன் கால் சிலம்பு பரல் மாணிக்கங்களால் ஆனது. இதோ மெய்ப்பிக்கிறேன், வா. இதோ நானும் மெய்ப்பிக்கிறேன், வா. பழிக்கு பழி, பழிக்கு பழி.